ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக விமர்சித்துள்ளார். நாங்கள் திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.